Hi viewers, Assalamu alaikum. Welcome to Asia's Tamil Kitchen. இன்னைக்கு வீடியோவில் ஒரு சாட்டர்டே vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ஒரு காம்போ ரெசிபி கொடுத்துருக்கேன். மஷ்ரூம் பிரியாணியும் அப்புறம் ஈரல் கிரேவியும் வச்சுருக்கேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆசியாஸ் தமிழ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு நல்லா கழுவிடலாம். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கார்ன்ஃப்ளவர் போட்டு கழுவி எடுத்துக்க போகிறேன். இது கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு இப்படி நல்லா தேய்ச்சாலே மேலே உள்ள இந்த பிளாக் கலர்லாம் போயிடும். அப்புறம் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்க்குறேன். 2 பிரிஞ்சி இலை, அப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கிட்டு இருக்கேன். இப்போ இது வதங்கிறதுக்குள்ளே ஈரல் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டு ஒரு பெரிய வெங்காயத்தையும் நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ நான் தக்காளியும் சேர்த்து இஞ்சி பூண்டும் சேர்த்து வதக்கிட்டேன். இது கூட ஈரல் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது மஷ்ரூம் பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நான் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். 3 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா சுருளை வதக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்ல பெரிய தக்காளி, பழமான தக்காளியை சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஈரலுக்கு தேங்காய் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு 2 பீஸ் தேங்காய், மிளகு ஜீரகத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ ஈரல் நல்ல உப்புலாம் பிடிச்சிருக்கும். இந்த சமயத்தில் இந்த பேஸ்ட்டை நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மறுபடியும் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. ஈரல் ரெடி ஆயிரும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு வாசனையும் போயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம மஷ்ரூமையும் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா மிளகாய்த்தூள் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் பச்சை மிளகாய் சேர்க்கல. நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தால் 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இல்லைன்னா 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போது ஈரல் 10 நிமிஷம் கழித்து நல்லா தயாராகிடுச்சு. இதே மாதிரி சேர்ந்தாப்பில் வந்தாலும் நான் இறக்கிடுவேன். இப்போ மஷ்ரூம் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இப்போ நான் அரிசி சேர்த்துக்க போகிறேன். இப்போது 2.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸு. அதுக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். இப்போ 5 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இது தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா கரிக்கணும். அப்படின்னா கரெக்டாக வந்துடும் நமக்கு. இப்போ நாம் அரிசி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் 1 டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன், உதிரி உதிரியாக வர்றதுக்காக. இப்போ மூடி போட்டு ஆவி வந்ததும் நம்ம விசில் போட்டுடலாம். இப்போ ஆவி வந்துருச்சு. வெயிட் போட்டுட்டேன். 2 விசில் வந்தது ஏறலாம் ஹை ஃப்ளேமில். இப்போ 2 விசில் விசில் தானே அடங்கிருச்சு. இப்போ பாருங்கள், பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மஷ்ரூம் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட குக்கரில் ஒட்டவே இல்லை. ரொம்ப அழகாக வந்துருச்சு. மஷ்ரூம் பிரியாணி, அப்புறம் ஈரல் கிரேவி,
வெங்காய சம்பல் எல்லாம் தயாராகிடுச்சு. இதே காம்பினேஷனில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஆசியாஸ் தமிழ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.